வெல்கம் டு Ultramind. நம்ம டெய்லி லைஃப்பில் பலவிதமான கேள்வி பதில்களை பயன்படுத்துவோம். அதில் சில கேள்விகளுக்கு ஆமாம் இல்லை அப்படின்னு ஆன்சர் பண்ணுவோம் இல்லையா? இந்த வீடியோவில் நம்ம டெய்லி லைஃப்பில் பயன்படுத்துகிற எஸ்ஆர்னோ டைப் கொஷின்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் எப்படி நம்ம இங்கிலீஷில் கேட்டு ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், உன்னால் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு கேன் யூ ஃபைண்ட் இட், கேன் யூ ஃபைண்ட் இட் அப்படின்னு கேட்கலாம். இப்போ என்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லணும்னா எஸ் ஐ கேன் ஃபைண்ட் இட், எஸ் ஐ கேன் ஃபைண்ட் இட் அப்படின்னு சொல்லலாம். அதுவே என்னால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ ஐ கான்ட் ஃபைண்ட் இட், நோ ஐ கான்ட் ஃபைண்ட் இட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ என் மேலே கோவமாக இருக்கியா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆர் யூ ஆங்க்ரி வித் மீ, ஆர் யூ ஆங்க்ரி வித் மீ அப்படின்னு கேட்கலாம். ஆமாம் நான் உன் மேலே கோவமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா எஸ் ஐ எம் ஆங்க்ரி வித் யூ, எஸ் ஐ எம் ஆங்க்ரி வித் யூ அப்படின்னு சொல்லலாம். அதுவே இல்லை நான் உன் மேலே கோவமாக இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ ஐ எம் நாட் ஆங்க்ரி வித் யூ, நோ ஐ எம் நாட் ஆங்க்ரி வித் யூ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு டு யூ ரிமெம்பர், டு யூ ரிமெம்பர் அப்படின்னு கேட்கலாம். எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா எஸ் ஐ ரிமெம்பர், எஸ் ஐ ரிமெம்பர் அப்படின்னு சொல்லலாம். அதுவே இல்லை எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லணும்னா நோ ஐ டோன்ட் ரிமெம்பர், நோ ஐ டோன்ட் ரிமெம்பர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவன் உன் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்குறதுக்கு இஸ் ஹீ யுவர் ஃப்ரெண்ட், இஸ் ஹீ யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்கலாம். இப்போ ஆமாம் அவன் என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லணும்னா எஸ் ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட், எஸ் ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுவே இல்லை அவன் என் ஃப்ரெண்டு இல்லை அப்படின்னு சொல்லணும்னா நோ ஹீ இஸ் நாட் மை ஃப்ரெண்ட், நோ ஹீ இஸ் நாட் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ இதுக்கு ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்குறதுக்கு டு யூ அக்ரி வித் திஸ், டு யூ அக்ரி வித் திஸ் அப்படின்னு கேட்கலாம். சரி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னா எஸ் ஐ அக்ரி, எஸ் ஐ அக்ரி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா நோ ஐ டோன்ட் அக்ரி, நோ ஐ டோன்ட் அக்ரி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், கடை திறந்துருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு இஸ் த ஷாப் ஓப்பன், இஸ் த ஷாப் ஓப்பன் அப்படின்னு கேட்கலாம். இப்போ ஆமாம் கடை திறந்துருக்கு அப்படின்னு சொல்லணும்னா எஸ் இட் இஸ் ஓப்பன், எஸ் இட் இஸ் ஓப்பன் அப்படின்னு சொல்லலாம். அதுவே இல்லை கடை திறந்தில்ல அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ இட்ஸ் நாட் ஓப்பன், நோ இட்ஸ் நாட் ஓப்பன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ அவன் கூட பேசுவியான்னு கேட்குறதுக்கு வில் யூ டாக் டு ஹிம், வில் யூ டாக் டு ஹிம் அப்படின்னு கேட்கலாம். ஆமாம் நான் அவன் கூட பேசுவேன் அப்படின்னு சொல்லணும்னா எஸ் ஐ வில் டாக் டு ஹிம், எஸ் ஐ வில் டாக் டு ஹிம் அப்படின்னு சொல்லலாம். அதுவே இல்லை நான் அவன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா நோ ஐ won't டாக் டு ஹிம், நோ ஐ won't டாக் டு ஹிம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ அவங்களுக்கு தெரியப்படுத்திட்டியா அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவ் யூ இன்ஃபார்ம் தெம், ஹவ் யூ இன்ஃபார்ம் தெம் அப்படின்னு கேட்கலாம். இப்போ அதுக்கு நான் உங்களுக்கு தெரியப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா எஸ் ஐ ஹாவ் இன்ஃபார்ம் தெம், எஸ் ஐ ஹாவ் இன்ஃபார்ம் தெம் அப்படின்னு சொல்லலாம். அதுவே நான் உங்களுக்கு தெரியப்படுத்தலை அப்படின்னு சொல்லணும்னா நோ ஐ ஹாவன்ட் இன்ஃபார்ம் தெம், நோ ஐ ஹாவன்ட் இன்ஃபார்ம் தெம் அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் ஒன், நான் அதை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு கேன் ஐ டேக் திஸ், கேன் ஐ டேக் திஸ் அப்படின்னு கேட்கலாம். இப்போ அதுக்கு நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லணும்னா எஸ் யூ கேன் டேக் திஸ், எஸ் யூ கேன் டேக் திஸ் அப்படின்னு சொல்லலாம்.
அதுவே இல்லை நீ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லணும்னா நோ யூ கான் டேக் திஸ், நோ யூ கான் டேக் திஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.